ஜீவனும் மரணமும். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் சத்தியத்தை உணராத ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் மோசே தன்னுடைய பிரசங்க செய்தியை அவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக மிகவும் எளிமையாக பேசுகிறார். தன்னுடைய பிரமாணத்தின் வார்த்தைகள் அவர்களுக்கு மிகவும் சமீபமாய் அவர்களுடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லி மோசே அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். மோசேயின் பிரசங்க செய்தி முடிவு பெறப் போகிறது. மோசே தன்னுடைய பிரசங்கத்தின் மைய செய்தியை அவர்களுக்கு சொல்லும் வண்ணமாக இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்லுகிறார். மோசே இதுவரையிலும் அவர்களுக்கு சொன்ன செய்திக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஜீவனும் நன்மையும் உண்டாகும். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாலோ அவர்களுக்கு மரணமும் தீமையும் உண்டாகும். மோசே தன்னுடைய பிரசங்க செய்தியின் முடிவுரையாக இஸ்ரவேல் புத்திரருடைய மனதையும் இருதயத்தையும் சிந்தனையையும் தொடும் வண்ணமாக பேசுகிறார். மோசேயின் பிரசங்க செய்தி ஜனங்களுடைய மனதிலே பதிந்திருக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்தை உணராத ஜனங்களாக இருந்தாலும் மோசே அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை மிகவும் நயமாகவும் எளிமையாகவும் சொல்லி அவர்களும் சத்தியத்தை உணர வைக்க வேண்டும். மனுபுத்திரர் எல்லோருமே தங்களுக்கு ஜீவனும் நன்மையும் உண்டாக வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒருவரும் மரணமும் தீமையும் தங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இது மனுஷருடைய பொதுவான சுபாவம். இஸ்ரவேல் புத்திரரும் எல்லா மனுபுத்திரரை போல தங்களுக்கும் ஜீவனும் நன்மையும் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் விரும்புகிற நன்மையும் ஜீவனும் அவர்களுக்கு உண்டாவதற்கும் அவர்கள் விரும்பாத மரணமும் தீமையும் அவர்களுக்கு உண்டாகாமல் இருப்பதற்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே இந்த வசன பகுதியில் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜீவனும் நன்மையும் உண்டாக வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை போதிக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஜீவனும் நன்மையும் உண்டாகும். அவர்களுக்கு மரணமும் தீமையும் உண்டாகக்கூடாது என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சத்தியத்தை மறைக்கவில்லை. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் மோசே தெளிவாக சொல்லுகிறார். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும்
மோசே அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். தங்களுக்கு எது வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு சித்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் மோசே சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிபந்தனைக்கு கீழ்ப்படியாமல் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தாலும் அவர்கள் ஜீவனையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். தாங்கள் விரும்புகிற நன்மையான ஈவுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மோசே அவர்களுக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தங்கள் தேவனாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். கர்த்தரே அவர்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். கர்த்தர் மனு புத்திரருக்கு முன்பாக நன்மையையும் தீமையையும் ஜீவனையும் மரணத்தையும் மேலும் இது போன்ற சில காரியங்களையும் வைத்திருக்கிறார். தங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களில் இருந்து தங்களுக்கு எது வேண்டும் என்பதை மனுஷர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் விவரம் வருமாறு, நன்மை அல்லது தீமை, ஜீவன் அல்லது மரணம், தேவனை நேசிப்பது அல்லது வெறுப்பது, தேவனுடைய வழிகளில் நடப்பது அல்லது வழிவிலகிச் செல்வது, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது அல்லது அவற்றை மீறுவது, கர்த்தரை பற்றி கொள்வது அல்லது அவரை விட்டு திரும்பி போவது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது அல்லது செவி கொடுக்க மறுப்பது, கர்த்தரை ஆராதிப்பது அல்லது மற்ற தெய்வங்களை ஆராதிப்பது, நீடித்து வாழ்வது அல்லது சீக்கிரத்தில் அழிந்து போவது, ஆசீர்வாதம் அல்லது சாபம், தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்வதனால் வரும் ஆசீர்வாதங்கள், ஜீவனும் நன்மையான காரியங்களும், ஜீவிப்பதற்கும் பெருகுவதற்கும் சிலாக்கியம், வாக்குத்தத்த தேசத்தின் ஆசீர்வாதம், பூமியில் நீடித்த வாழ்வு, பிள்ளைகளின் நீடித்த வாழ்வு, தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளாவிட்டால் வரும் சாபங்கள், மரணமும் தீமையும், நிச்சயமான அழிவு, பூமியின் மீது வாழ்நாள் குறைந்து போவது, பிள்ளைகளுடைய மரணம், பல்வேறு சாபங்கள். கர்த்தரை தங்கள் தேவனாக தெரிந்து கொள்கிறவர்கள் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், தங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும், ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தெரிந்து கொள்ளாதவர்கள் பின்மாறி போகிறார்கள். அவர்களுடைய பாவங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, மனம் பேதித்து தேவனை விட்டு விலகி போனார்கள், தேவனுடைய சத்தத்தை கேளாமல் போனார்கள், தேவனை விட்டு இழுப்புண்டு போனார்கள், வேறே தேவர்களை பணிந்து கொண்டார்கள், வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஜீவனை தெரிந்து கொள்வது என்னும் வாக்கியத்திற்கு தேவனுடைய கிருபையையும் அவர் கொடுக்கும் நித்திய ஜீவனையும் தெரிந்து கொள்வது என்று பொருள். நாம் ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது நமக்கு சாபமும் மரணமும் அகலும், நமக்கு ஜீவன் உண்டாகும். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். நாமே மனப்பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை தங்கள் தேவனாக தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு ஏற்படும் நல்ல விளைவுகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, அவர்களும் அவர்கள் சந்ததியும் பிழைப்பார்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவார்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள், கர்த்தரை பற்றி கொள்வார்கள், தங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் குடியிருப்பார்கள். நாம் கர்த்தரை நம்முடைய தேவனாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவர் நம்மோடு விசேஷித்த ஐக்கியத்தில் இருப்பார். அதன் விவரம் வருமாறு,
கர்த்தர் அவர்களுடைய ஜீவனானவர், கர்த்தர் அவர்களுடைய தீர்க்காயுசானவர்.